அட்ரங்கிரே, ராஞ்சனா இந்த மாதிரியான திரைப்படத்துக்கு அப்புறமா ஆனந்த் எல்ராயுடைய இயக்கத்தில் அடுத்ததாக ஒரு திரைப்படம் தேரே இஷ்கமேன் அப்படின்ற படத்தில் தனுஷ் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இந்த படம் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இட்லி கடை படத்துக்கு அப்புறமா இந்த படம் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் பைலிங்குவலாக பேலன்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காரு தனுஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்படி பேசி பேசி இந்த படத்தோடைய இறுதி கட்ட பணி அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஷூட்டிங்னு பார்த்தோம்னா ஃபைனல் ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கிற நிலைமையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தில் ஒரு காஸ்ட் ஆன் போர்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரிய ஷாக், ஆனால் ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த படத்தில் இயக்குனர், டான்சர் அப்படின்னு சொல்லி நிறைய திறமைகளை உள்ள வச்சிருக்கக்கூடிய பிரபுதேவா நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது பாலிவுட் வட்டாரங்களில் இப்போ பேசிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பிரபுதேவாக்குமே அங்கே ரசிகர்கள் பட்டாலும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்குமே அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் தனுஷோட இணைஞ்சு பிரபுதேவா நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு நல்ல காம்போவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்கேஸ் அதில் ஃபுல்லாக டான்ஸு ஒரு பாட்டு ஃபுல்லாக 2 பேர் சேர்ந்தாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அது என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராகவ் மெஹ்தாத்துடைய இயக்கத்தில் பன் பட்டர் ஜாம் அப்படின்ற படம் உருவாகி இருக்கு. இதில் ராஜு நடிச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சது தான். படம் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளிம் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீலர்னால் அவங்க ஹார்ட்டை ஸ்டீல் பண்ண போதும் அப்படின்னு தனியாக ஒரு டேர்மை போட்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது இல்லாமல் இப்போ ராஜுவே போட்ட ஒரு ட்விட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில், அது இப்போ செம வைரல். ஏன்னா தளபதி கிட்ட இருந்து அவருக்கு கால் வந்திருக்கு அப்படின்னும், எப்பா சூப்பர்ப்பா, வேற லெவல்ப்பா, கண்டிப்பாக இதை தேட்டரில் பார்க்கணுன்னு எனக்கே தோணுது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதான் இவருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இதை விட உலகத்தில் எனக்கு வேறு என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப குஷியில் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் பன் பட்டர் ஜாம் திரைப்படம் ரொம்ப நாளாகவே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காமெடி ரொமான்டிக் திரைப்படமாக இந்த படம் உருவாகியிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி சிவகார்த்திகேயனுக்கு ரெமோ திரைப்படமும் அந்த மாதிரி ராஜுக்கு இந்த ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. கதைக்களம் வேறையாக இருந்தாலும் ஆனால் இந்த படத்துடைய ஃப்ளேவர் அந்த மாதிரி தான் போகுது அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ரீசன் என்னென்னா, சரண்யா பொன்மனன் மேம் இதில் அவங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சில சீக்வன்ஸை மட்டும் நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது. ஸோ சூப்பரான ஒரு திரைப்படம், நல்ல ஒரு காமெடி படமாக இந்த பன் பட்டர் ஜாம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. கீரா அத்வானியுடைய நடிப்பில் வார் 2 அண்ட் டாக்ஸிக் இந்த 2 திரைப்படங்களும் உருவாக்கிட்டு இருக்கு. டாக்ஸிக் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வார் 2 ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்காங்க, ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை இப்போ ஆகஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானும் பண்ணியிருந்தாங்க. அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது இல்லாமல் இப்போ கர்ப்பமாக இருக்கக்கூடிய கீரா அத்வானி எந்த திரைப்படங்களையும் பெருசாக ஒப்புக்கொள்ளலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், டெலிவரிக்கு அப்புறமா போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு படத்துடைய கதையை அவங்க கிட்ட சொல்லி அந்த கதை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போயிட்டதா சொல்கிறாங்க. பாலிவுட்டுடைய பழம்பெரும் நடிகையான மீனா குமாரியோடைய கதையை அப்படியே ஒரு படமாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இதில் மீனா குமாரியாக நடிக்கிறதுக்கு கீரா அத்வானி கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆனால் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேலை இது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க எடுக்கக்கூடிய முதல் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே சினிமாவுக்கு அறிமுகமாகி குழந்தை நட்சத்திரமாக மீனா குமாரி சினிமாவுக்கு அறிமுகமாகி அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 90 திரைப்படங்கள் கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக எல்லாத்தையும் சேர்த்தும் போது ஒரு 90 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்குன்னு ஒரு மிக முக்கியமான இடம் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பீரியாடிக் படமாக இந்த படத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் மகாநடி மாதிரி இந்த திரைப்படமும் ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது. ஜித்து ஜோசஃபோட இயக்கத்தில் இந்த திருஷ்யம் அப்படின்ற படம் என்ன மாதிரியான ஒரு ஹிட்டு, 1, 2 அப்படின்னு சொல்லி ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்து பெரிய அளவில் இந்த படம் ஒரு சக்ஸஸான படமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறும் அவங்களுடைய லாங்குவேஜான மலையாளத்தில் மட்டும் கிடையாது. தமிழுக்கு கொடுத்தா தமிழில் ஹிட்டு, ஹிந்தி கொடுத்தா ஹிந்தியில் ஹிட்டு, தெலுங்கு கொடுத்தா தெலுங்குல ஹிட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நடிகர்களை வச்சு அந்த லாங்குவேஜில் இந்த படம் ஹிட் ஆயிடுது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. 1, 2 அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணணும். ஓடிடி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால அடுத்ததாக லாங்குவேஜில் வரதுக்கு முன்னாடியே எந்த லாங்குவேஜ் அத்தன்டிக்காக இருக்கோ அதிலே பார்த்தலாம்னு சொல்லி மலையாளம் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா மலையாளத்திலே பார்த்துட்றாங்க. இதனால் வர்த்தக ரீதியாக ஒரு பெரிய அடி வாங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணி இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா திருஷ்யம் 3 ஒரு டேட்டில் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஜித்து ஜோசப் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன பதிப்பகத்தை கொடுக்கணுமோ அவங்கவுங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்து
கொடுத்தனா ரைட்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தெலுங்குக்கு அதே மாதிரி ஹிந்திக்கும் ரைட்ஸ் கொடுக்க போகிறாங்களாம். அந்த டைரக்டர் சைமல்டேனியஸாக அவங்களுக்கு தேவையான மாற்றங்களை பண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போது ஒரே டேட்டில் இந்த படங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது ஃபார் வர்த்தக ரீதியான ஒரு வெற்றிக்காக நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அவங்கவுங்க லாங்குவேஜ்லேயே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இதை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 50வது திரைப்படம் சிம்புவை வச்சு தேசிங்க பெரியசாமி தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைலாம் இப்போ எதுவுமே கிடையாது. படமே ட்ராப்புப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னங்க இது இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டாங்க ஆனாலும் படம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஒரு வேதனை இருக்க தான் செய்து அவருடைய மனசுக்குள்ள. சரி, இப்போ சிம்பு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவருக்கு அடுத்தடுத்த திரைப்படங்கள் அஸ்வந்த் மாரிமுத்து இன்னும் 1-2 திரைப்படங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த படங்களெல்லாம் கமிட் ஆக போகிறாங்க. இப்படி நிறையா இருக்குது. ஆனால் தேசிங்க பெரியசாமியுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால் அவரும் அடுத்ததாக மணிகண்டனை வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மணிகண்டன், ஜெய் பீம், அவருடைய கதாநாயகனாக திரைப்படங்களான குடும்பஸ்தன் திரைப்படம், குட் நைட் திரைப்படம் இதெல்லாமே ஒரு நல்ல வெற்றி, வசூல் ரீதியாகவும் எந்த ஒரு நஷ்டமும் கொடுக்காத ஒரு திரைப்படமாக பார்க்கப்படுது. அதனால் மணிகண்டனை வச்சு ஒரு படம் பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கான பேச்சுவார்த்தைகளாக நடந்து மணிகண்டன் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மாதிரியான திரைப்படத்தை கொடுத்த இயக்குனர் இன்னும் அடுத்ததான் எந்த ஒரு படைப்பும் கொடுக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் எல்லாருக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அந்த ஏக்கத்துடைய தாகத்தை அடக்கிற மாதிரி இப்போ மணிகண்டன் இந்த திரைப்படத்தில் ஆன்போர்டாக இருக்காரு. ஸோ அதனால் இன்னும் அடுத்தடுத்த காஸ்ட் என்ன, இந்த படம் எதை நோக்கி பயணமாக போகுது அப்படின்ற எல்லா அப்டேட்டையும் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.